மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள், ஏனெனில் நானே இறைவன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னஞ்சிறு சிறுமி 5 வயது நிரம்பி இருக்கும். அந்த பிள்ளை தனியா இருந்தா, ஊர் ஜனெல்லாம் அப்படியே கூடி இருந்தாங்க. அப்ப என்ன ஒரு மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. இன்னும் எல்லாரும் இங்க இவ்வளவு பெரிய ஜனம் கூடி இருக்கிறாங்களேன்னு எல்லாரும் ஒரு ஆவலா பார்த்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு வயது ஆனவர் போல ஒரு மனிதர், ஒரு உடல் எல்லாம் ஒரு மாதிரி தீக்காயங்களோடு காணப்பட்ட ஒரு மனிதர் அந்த ஒரு போர்வை எடுத்து போத்திட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறார். அப்போ அந்த இடத்துல என்ன விஷயம்னு கேட்கிறார். அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, இந்த குழந்தையினுடைய தாயார் மறிச்சிட்டாங்க, இந்த குழந்தைக்கு தகப்பனும் கிடையாது. அப்ப இந்த பிள்ளை யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியல, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இந்த பிள்ளை நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம், யாரும் இந்த பிள்ளைய வளர்க்கறது அப்படின்னு. அப்போ அந்த மனிதர் சொன்னாராம், நான் இந்த ஊருக்கு இந்த பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் செய்வேன், சின்ன சின்ன வியாபாரங்கள். இப்படி வியாபாரம் செய்ய வரும்போது திடீர்னு இந்த வீடு தீப்பிடிச்சு எரிந்துச்சு. அவங்க அம்மா வந்து குழந்தைய காப்பாத்துங்க, தொட்டியில தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தைய காப்பாற்றுவதற்காக நான் என்ன பண்ண, ஓடி போய் அந்த தொட்டியில தூங்கிட்டு இருக்க குழந்தைய அப்படியே எடுத்து மார்போடு என்னை அணைத்து கொண்டு வெளியில வந்தேன். இதை பாருங்க, அப்போ ஏற்பட்ட இந்த தீக்காயங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடலுக்கு தன்னுடைய கைகளை கால்களை அவர் காட்டினாராம். முகங்கள்லாம் அப்படியே தீக்காயத்தால வெந்து போயிருந்தது பாருங்க. அப்போ உடனே இந்த ஊர் மக்களாம் சொன்னாங்க, இந்த மனிதர்கிட்ட தான் இந்த குழந்தையை கொடுக்கணும், ஏனென்றால் இவர் தான் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மனிதனுக்கு தான் இந்த பிள்ளை சொந்தம் என்று சொல்லி அந்த பிள்ளையை அந்த அவரிடத்துல கொடுத்து ஒரு மகளை போல அவர் வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நாம் செய்த பாவங்களுக்காக தம்மையே அவர் பலியா கொடுத்தார். நமக்காக அவர் காயங்கள் பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய உடலிலிருந்து ரத்தமெல்லாம் வெளியேறுது யாருக்காக? நாம் மீட்பு பெறும் பொருட்டு தானே. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு நம்மை அவருடைய ரத்தத்தை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இருக்கின்றார். அப்ப நாம் அவருக்கு சொந்தம் இல்லையா? அவர் நமக்கு சொந்தம் இல்லையா? அப்படி என்றால் நமக்கு சொந்தமானவராயிருக்கின்றார் இயேசுவை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம். இதுல இருந்து காலங்கள் நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு காலங்களாக திகழட்டும். ஆண்டவர் நம்ம இந்த சிந்தனையோடு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலங்களிலே நாங்கள் பக்குவப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.